Hello guys, welcome back to the channel. Roads and Rips எல்லாரும் வரவேற்கிறேன். So இன்னைக்கு ரொம்ப லேட் ஈவினிங் ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு ட்ரூத் அபௌட் சீரிஸோட இன்னொரு எபிசோட். So இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு பர்టిక్యులர் பிராண்ட் பத்தி பேச போறோம். Because இந்த பிராண்ட் இந்தியாக்கு it is making a comeback. அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க because SD is coming back to India. So SD யார் ஓன் பண்றாங்கன்னா கிளாசிக் லெஜெண்ட்ஸ்க்கு. So கிளாசிக் லெஜெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கனா கிளாசிக் லெஜெண்ட்ஸ் வந்து மூணு பேர் ஓன் பண்ற ஒரு கம்பெனி. யாராருன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பிராண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க 60% அந்த இதில் ஓன் பண்ணுறாங்க. மீதி 40% யார் ஓன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் லெஜெண்ட்ஸோட ஃபவுண்டர் அனுபம் தஜேரா இருக்காரு. அப்புறம் வந்து போமன் இரானி இருக்காரு. அவர் வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பேலன்ஸ் 40% ஓன் பண்ணுறாங்க. ஸோ 60% மஹிந்திரா ஓன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜாவா வந்து மஹிந்திராவோட பித்தம்பூர் டூ வீலர் ஃபெசிலிட்டியில் தான் வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதாவது ஜாவா கிளாசிக் பெராக் எல்லாமே. ஸோ அந்த பித்தம்பூர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு மஹிந்திராவோட பழைய டூ வீலர் டிவிஷன் இப்போ கிடையாது. ஸோ அந்த டிவிஷன் அவங்க அப்போ வச்சுருந்தப்ப அவங்க ரோல் அவுட் பண்ண மாடல்ஸ் எல்லாமே அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாடல்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் ரோல் அவுட் ஆச்சு. இப்போ ஜாவாஸ் ரோல் அவுட் ஆகுது. இனிமேல் வரப்போகிற எஸ்டி அந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் பேஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கிருந்து தான் வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ எஸ்டி பற்றி நான் லாஸ்ட் இயர் எக்ஸ்க்ளூசிவாக காடிவாடியில் நான் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் அக்டோபர் நவம்பர் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் போட்டிருந்தேன். கண்டிப்பாக 2021 உங்களுக்கு எஸ்டி மேக்கிங் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்து இட் லுக்ஸ் லைக் திங்ஸ் ஹவ் பீன் போஸ்ட்போன். அப்புறம் இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸோட அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எஸ்டிஐ பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்பேக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிங்க்கில் இருக்கிற ரெண்டு ஆர்டிகல்ஸையும் படிங்க. ஓகேவா. சரி, எஸ்டி உங்களுக்கே தெரியும் ஜாவா மாதிரி ரொம்ப ஒரு ஐகானிக்கான பிராண்ட் இந்தியாவில். ஸோ எஸ்டி இஸ் மேக்கிங் எ கம்பேக். எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர். அதாவது அரௌண்ட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசனுங்க. அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த 3 மாதம் டைமுக்குள்ளே. ஸோ அந்த உங்களுக்கு ஆட்டோ எக்கனாமிக் டைம்ஸ் அவங்களோட இடி ஆட்டோன்னு சொல்லுவோம் இன் ஷார்ட். ஸோ அவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ தீபாவளி டைமில் வந்து கண்டிப்பாக எஸ்டி இந்தியா லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோர்ஸஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி ஹோப் இட் கம்ஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும் இந்த எஸ்டி மாடல்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஜாவா கிளாசிக் அண்ட் ஜாவா 42 யூஸ் பண்ணுற அந்த 293cc சிங்கிள் சிலிண்டர் டபுள் ஓஹெட் கேம் செட்டப்போட இருக்கிற லிக்விட் கூல்டு இன்ஜின், அந்த சேம் இன்ஜின் தான் வந்து இந்த அதாவது எஸ்டியோட ரேஞ்சில் யூஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆல்ரெடி நான் ஜாவா ஸ்கிராம்ப்ளர் ஸ்பை பண்ணப்படுறது போட்டிருப்பேன். மேபி அந்த ஸ்கிராம்ப்ளர் வந்து உங்களுக்கு எஸ்டியோட ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி தெளிவாக பார்க்கணும்னா லிங்க் மேலே உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்டுருப்பேன், அதை பாருங்கள். ஸோ இட் குட் பி எனி மாடல். ஓகேவா. பட் கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்ட் ரைவலாக இருக்கும், அது எந்த டவுட்டுமே இல்லை. பிகாஸ் ஜாவா மாதிரியே எஸ்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிடில் வெயிட் கெப்பாசிட்டியை டார்கெட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பிராண்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். பட் உங்களுக்கு ஜாவாக்கு மேலே ப்ரீமியமாக பொசிஷன் பண்ணுறாங்க இல்லை ஜாவா கீழே ப்ரீமியமாக பொசிஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இது இந்த எஸ்டி வரதுனால உங்களுக்கு கிளாசிக் லெஜெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ளஸ்ஸான விஷயம்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கும் உங்களுக்கு ஜாவா ஓன் பண்ணுற கிளாசிக் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட 3 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, ஜாவாவோட 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ எஸ்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்களோட ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ புது ப்ராடக்ட்ஸை கொண்டு வரலாம். இதன் மூலியமாக அவங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் அவங்களோட ரீச், அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை குளோபலில் உங்களுக்கு ரீச் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எஸ்டி. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள். அப்புறம் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு டீமையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டி பிராண்டை கொண்டு வரதுக்காக வித்தின் கிளாசிக் லெஜெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ தான் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எஸ்டி. ஸோ ஜாவா எஸ்டி மட்டும் கிளாசிக் லெஜெண்ட்ஸ் ஓன் பண்ணல, உங்களுக்கு பிஎஸ்ஏயும் ஓன் பண்ணுது. அது வந்து பிரிட்டிஷ் மேக்கர் உங்களுக்கு ரொம்ப ஒரு எவோகேட்டிவான ஒரு பிராண்டுன்னு சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கு பிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்மிக்கு வந்து நிறைய மேபி மோர் தென் 1 lakh மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து சப்ளை பண்ணப்பட்ட ஒரு ரொம்ப எவோகேட்டிவான பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர். அதாவது ராயல் என்ஃபீல்ட் கூட கம்பேர் பண்ணலாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்ஏ ரிவைவ் பண்ணுறாங்க. பிஎஸ்ஏக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க கிளாசிக் லெஜெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎஸ்ஏ எப்படின்னா அதுவும் ராயல் என்ஃபீல்ட் தான் ரைவல் பண்ணணும். என்னென்ன வண்டியை ரைவல் பண்ணணும்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட 650 ட்வின்ஸ் ரைவல் பண்ணும். அதாவது இன்டர்செப்டர் 650 அண்ட் கான்டினென்டல் GT 650. எது மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 650cc என்ஜின் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. என்ஜின் டெவலப் பண்ணிட்டாங்க, இன்னும் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு
BSA நேச்சுரலி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்னால அவங்களோட ஹோம் மார்க்கெட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் யூகேல தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் ஈவன் டு இந்தியாவில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்க. பிகாஸ் லோ மேனுஃபேக்சரிங் ஆர் லோ சோர்சிங் காஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பித்தம்பூர் ஃபேக்ட்ரியிலேயே இந்த வந்து இப்போ அசம்பிளி லைன் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்களாமா BSA 650cc மோட்டர் சைக்கிள் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இது RE 650 தவிர எது ரைவல் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ட்ரைம்போட உங்களுக்கு ஸ்ட்ரீட் வின் அந்த மாதிரி ரைவல் பண்ணோம். ஸோ அப்புறம் ஈவன் கவாசாக்கி வல்கன் 650 அந்த மாதிரி க்ரூசர்ஸ் ப்ரீமியம் க்ரூசர்ஸ் வந்து ரைவல் பண்ணோம். ஸோ கிளாசிக் லெஜெண்ட்ஸ்க்கு வந்து BSA ஒரு ப்ரீமியம் பிராண்டாக இருக்க போகுது. அதுக்கு ஸோ SDA வந்து உங்களுக்கு ஜாவா கீழே பொசிஷன் போட போகிறாங்களா ஜாவாக்கு மேலே பொசிஷன் போடுறாங்களா ஒரு பெரிய கொஸ்டின். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ப்ரீ தீபாவளி கண்டிப்பாக லான்ச் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஐ ரியலி ஹோப் இட் இஸ் ட்ரூ. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு BSAக்காக கிளாசிக் லெஜெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூகேல BSA வந்து உங்களுக்கு எப்போ வாங்கினாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அக்டோபர் 2016 வந்து வாங்கினாங்க. அரௌண்ட் இந்தியன் மணியில் பார்த்தா 28-29 க்ரோஸ்க்கு வந்து வாங்கினாங்க கிளாசிக் லெஜெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அவங்க வாங்குறதையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே யூகேலேயே வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.6 மில்லியன் பவுண்ட்ஸ் உங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்து வாங்கி அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அது மூலிமா நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அது வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க. ஸோ எப்போ நம்ம BSA மாடல்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதை வந்து தடுத்து நிறுத்தலை, அதோட டெவலப்மெண்டல் விஷயங்கள்லாம் வந்து அதாவது ஹேம்பர் பண்ணலை அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வருஷம் 2021 ஐக்மா ஷோ நடக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிலானில் நடக்கும் இட்டாலியில். ஸோ அந்த ஷோவில் ப்ரொடக்ஷன் ரெடி வெர்ஷன்ஸ் வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி காமிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் லான்ச் ஆகும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மேபி நான் அடுத்த வருஷம் கடைசியில் இல்லை ஈவன் 2023 இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். பட் SD இஸ் கமிங். ஸோ தட்ஸ் ரியல் டேக் அவே இந்த பர்டிகுலர் வீடியோவோடது. ஸோ ஃபுல் வீடியோ அனிமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது பெருசாக உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போடுறதுக்கு பெருசாக விஷயங்கள் இல்லை. சரி ட்ரூத் அபவுட் சீரிஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் என்ன இதில் பேசணும் ட்ரூத் அபவுட் சீரிஸில் அப்படின்னு நினைக்கிறது வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். I'll get back to you. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டென்ட் பிடிச்சா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். See you all.